ஆல்ரெடி பார்த்தோன்னா டெமோ அப்படின்ற நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், அது டேட்டாபேஸு. ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளார பார்த்தோன்னா ப்ரொஃபைல் அப்படின்ற டேபிளெலாம் இருக்குது. நம்ம இப்போதைக்கு டேட்டாபேஸ் கூட மட்டும் கனெக்ஷன் கொடுக்குறது பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நான் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம குட் நாட் கனெக்ட்ன்றதுக்கு ஒரு வேரியபிளும் அதேமாதிரி டெமோன்றதுக்கு ஒரு வேரியபிளும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளார போய்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தோன்னா இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி எழுதுகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து டபுள் அண்ட் யூஸ் பண்ணி MySQL _ select _ database அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த வேரியபிள் நேம் கொடுத்தா போதும். MySQL host. சாரி, இந்த இடத்துல MySQL யூசர் அப்படின்றத கொடுக்கல, அதனால தான் நம்மளுக்கு வந்து முன்ன கனெக்டட்ன்றது வேறு கலராக வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ MySQL யூசர், MySQL ஹோஸ்ட்டு, அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா MySQL பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல MySQL select database அப்படின்ட்டு இப்போ டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சர்வர் கனெக்டட் அப்படின்ட்டு வர மாதிரி இருக்குது. நம்ம வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணதுனால் நம்ம வந்து இதை எடுத்து விட்டுடலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாகவே போட்டுடலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அண்ட் யூஸ் பண்ணுறேன், அதாவது நாட் கனெக்ட் ஆகலை அப்படின்னா இங்கேயும் ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக ஸோ நான் அந்த இடத்துல அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். அதாவது ரெண்டுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்கோ மட்டும் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். அதாவது டை ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிப்போம் எக்கோக்கு பதிலாக. டை ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம வந்து டைனா என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இது கீழே நமக்கு எரர் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது, இது கீழே எது இருந்தாலும் நமக்கு வராது. ஸோ அதுக்காக ஸோ இந்த இடத்துல நான் குட் நாட் கனெக்ட் அப்படின்றத நான் எடுத்துடுறேன். ஸோ இங்கே வந்து அந்த கனெக்ஷன் எரர்ன்றதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன், கனெக்ஷன் _ எரர். ஸோ பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆகாதது, இதுவும் கனெக்ட் ஆகாத இதுவும் கனெக்ட் ஆகாத இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் எரர் வந்து காட்டும். ஸோ நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணி அது கீழே எக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். எக்கோ சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பார்த்தோன்னா யூசர் நேம் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். சாரி, ரூட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போது நம்மளுக்கு வந்து எரர் வந்து எதுவும் காட்டாதே சக்ஸஸ்னு வந்துடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தோன்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்றத வந்து எடுத்துட்டேன். ஸோ அதேமாதிரி இந்த எக்கோ, அதாவது இப்போ இது கரெக்டாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு சக்ஸஸ் காட்டணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கனெக்ட் ஆகலை அப்படின்னா எக்கோ பண்ணுறேன். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பாத இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டுட்டோரியல்ஸுக்கு ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தோன்னா எக்கோ சக்ஸஸ், அதாவது இது ரெண்டுமே, அதாவது நம்மளோட சர்வரும் அப்புறம் டேட்டாபேஸும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு வரும். கனெக்ட் ஆகலை அப்படின்னா குட் நாட் கனெக்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே